தந்தை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஒரு ரேஸ் ட்ராக்ல தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பேனரும் பார்க்கிறதுக்கு ரேசர் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கு. அப்போ சமீபத்தில் டாட்டால ஆல்ட்ராஸ் ரேசர் அப்படிங்கிற ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2024ல த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அந்த கார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி இந்த ட்ராக் மட்டும் இல்லாமல் ஹைவே சிட்டி எல்லாமே டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போதே நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. அது முக்கியமான காரணம் இந்த ஒரு டியூவல் கலர் அப்படின்னு சொல்லலாம். டாட்டா வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டியூவல் பக்கெட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் வந்து கம்ப்ளீட் பிளாக்லையும் பாட்டம் வந்து பாடி கலர்லையும் வருது. இந்த கலர் வந்து ஒரு நியூ கலர் அப்படின்னு சொல்ல முடியும். அட்டாமிக் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லைட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் ஹாலஜனில் கொடுக்குறாங்க. டிம்முக்கு பிரைட்டுக்கு வந்து நார்மல் ரிஃப்ளெக்டட் டைப்பில் வருது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். அதே மாதிரி ஃபாகுமே நமக்கு ஹாலஜனில் இருக்குது. டிஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹாலஜனில் இருக்குது. பட் இது எல்இடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நடுவில் வந்து டாட்டாவோட நியூ லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி கிரே டார்க் தீமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த ரேசரில் இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கு. வேறு லெவலில் கிளாரிட்டி இருக்குது. அதை நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த போனட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒயிட் கலரில் 2 லைன் வந்து டீகால் வந்து உங்களுக்கு வருது. விண்ட்ஷீல்டை தவிர இந்த கம்ப்ளீட்டாக வந்து மேலே எண்டு வரைக்கும் வந்து அந்த டீகால் ட்ராவல் ஆகிறது நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ரேப்பிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பட் ஓயிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்குறாங்க. இந்த பைக்கிலோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜர் சேஞ்ச் மாதிரி நமக்கு தெரியலை. ஒன்லி திங் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லைன் மட்டும்தான் வந்து ஒரு கிளாஸியில் வந்து உங்களுக்கு ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஓஆர்விஎம்மில் 360 டிகிரிக்குரிய கேமரா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து மோல்டடாக பக்காவாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே ரேசர் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி சன்ரூஃப் வந்து இந்த ரேசரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2023ல் ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இது டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இந்த சன்ரூஃப் அப்படிங்கிற விஷயம் ஆல்ட்ராஸில் ரொம்ப புதுசாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்து இப்போ நமக்கு ஆல்ட்ராஸில் இந்த சன்ரூஃப் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ இந்த டீகால் வந்து அந்த ஷார்க்ஃபின் ஆண்டனா வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஷார்க்ஃபின் பக்கத்தில் போகும்போது சின்னதாக கியூப்பாக வந்து அதில் போயிட்டு உங்களுக்கு எண்ட் ஆகுது. அப்போ இந்த ஷார்க்ஃபின் ஆண்டனாங்கிறது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ மிச்சப்படி சைடில் பார்க்கும்போது மேஜராக எந்த சேஞ்சும் உங்களுக்கு இல்லை. இந்த ரேசரில் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இன்ஜினோட சேஞ்ச் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆல்ட்ராஸோட இன்ஜினை சேஞ்ச் ஆகி நெக்ஸானோட இன்ஜின் காம்போ வந்து இதில் உங்களுக்கு வந்திருக்கு. சேம் 1.2 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இதுவும். பட் டர்போவோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டர்போவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 118 பிஹெச்பி வந்து பவரும் 170 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 32 பிஹெச்பி வந்து பவரும் அதே மாதிரி டார்க்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 55 Nm டார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அது 3750 RPMல உங்களுக்கு அது மேக்ஸிமம் அந்த டார்க் உங்களுக்கு ரீச் ஆகும். பட் இதில் வந்து
1750 RPMல இந்த 170 Nm டார்க் அப்படிங்கிறது ரீச் ஆகுது. அப்போ நல்லாவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதை நான் டிரைவ் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பர் பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்ஜினோட பே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா டைட்டாகவே வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து இன்சுலேஷனும் வந்து நல்லா நடந்திருக்கு, ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு கட் அவுட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த டர்போவோட அந்த இன்லெட்டோட பைப் வந்து உங்களுக்கு ரீடிசைன் ஆயிருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் அவுட் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் வந்து ஒரு 3990 mm இருக்கும், விட்த் வந்து 1755 mm இருக்கும், ஹைட் வந்து 1523 mm இருக்கும், வீல் பேஸ் வந்து 2501 mm வந்து இதோட வீல் பேஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm வந்து உங்களுக்கு இருக்கும். வெயிட் மட்டும் ஒரு 25 kg வந்து இதோட கர்வ் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா அந்த டர்போ வந்து உங்களுக்கு நெக்ஸானோட டர்போ இங்கே உள்ள வந்ததுனால வெயிட் மட்டும் ஒரு 25 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாடா சொல்றாங்க. காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ உள்ளே வர்றதுக்கு இன்க்ரெஸ் எப்படி கம்ஃபர்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டோர் இருக்கிறதே தெரியாமல் இங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். டோர் வந்து ஒரு 90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ டெஃபினட்டாக இன்க்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ட்ரபுளும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே வர முடியும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்கினா எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சீட் வந்து நீங்கள் பார்க்க முடியும், கம்ப்ளீட் இந்த இன்டீரியரே வந்து ஒரு பிளாக் தீமில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து இந்த லைனு த்ரூ அவுட் த காரு அந்த அப்பல்ஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேசர் அப்படிங்கிற இந்த பேட்ச்மே இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு 2 சீட்டுக்குமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல த்ரோவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பாட்டமுக்கு சூப்பர் த்ரோ இருக்குது, பேக்குக்கு கொஞ்சம் ஹைட் வரைக்கும் தான் வருது, பட் மேலே நமக்கு இங்கே வரைக்கும் நமக்கு வர்ற அந்த ஃபீல் வந்து நமக்கு இல்லை. அந்த த்ரோ மேலே வரும்போது ரொம்பவே கம்மியாயிருதுன்னு சொல்லலாம். பட் நாய்ஸ் லெவல் வந்து நல்லாவே இருக்குது, பெருசாக ஒரு நாய்ஸ் லெவல் வந்து நமக்கு இல்லை. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ட்ராஸோட சேம் இன்டீரியர் தான். ஒன்லி திங் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அங்கே வந்து வேறு கலரில் இருக்கும், ஐ திங்க் சில்வரில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை சுற்றியுமே வந்து அது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஒன்று இருக்குது, மல்டிபிள் ஸ்டெப்ஸாக இருக்குது நமக்கு தெரியுது. இங்கே ஒரு கேப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு உள்ளேயுமே வந்து ஒரு ஆம்பியன் லைட் வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு க்ளோ ஆகும். கீழே லெக் ரூம்லேயும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியுது. இங்கே நமக்கு வயர்லெஸ் சார்ஜருக்கு பக்கத்தில் வந்து இங்கேயுமே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ டார்க்கில் ஒரு மாதிரி ஒரு ஃபயர் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களை வந்து நல்லா டிரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 10.25 இன்ச்சஸ் சைஸில் வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டலில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து செம்ம ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் டச் சென்சரி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் ஐரா கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது வயர்லெஸில் நிறைய விஷயங்கள் இதில் கனெக்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அலெக்ஸாவும் வந்து இதில் எனேபிள்டாக இருக்குது. சமீபத்தில் வர்ற மோஸ்ட் ஆஃப் த டாடா கார்ஸில் இந்த அலெக்ஸா எனேபிள் ஃபீச்சர்ஸ் வந்து ஹோம் கண்ட்ரோலே உங்களால் பண்ண முடியும். நீங்கள் காரில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாய்ஸ்லேயே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டையோ ஏசியையோ எனேபிள் அலெக்ஸாவாக இருந்தது அப்படின்னா இங்கிருந்தே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ உங்கள் வீட்டில் ஏசியை வந்து நீங்கள் போகிற முன்னாடி ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வாய்ஸ் மூலமாகவே உங்களால் அது எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது. ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெக் ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனக்கு நீ ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'8". அப்போது எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நான் காலை நீட்டினேன் அப்படின்னா நல்லாவே நம்மளால் டக் பண்ண முடியுது. அப்போ லெக் ரூம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த அண்டத்தை அப்படின்னு பார்த்தா கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டத்தையே வந்து எனக்கு கிடைக்கிது என் ஹைட்டுக்கு. பட் 6 feet இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அண்டத்தை வந்து வீக்காக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அட்ஜஸ்டபுளில் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஹைட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது. 6 feet இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தலை வந்து தட்டும். ஸோ 3 பேர் வந்து உங்களால் உட்கார முடியும்.
நல்ல ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இந்த காரில் இதான் வந்து இந்த பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 5 பேர் இந்த காரில் கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு போக முடியும். இங்கே வந்து ஒரு ரியருக்கு ஏசி வெண்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 5 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு கிடைக்கிது. சின்னதாக ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருந்திருக்கும். மிச்சபடி ரியரில் நமக்கு பெருசாக ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து அது நிற்கிது. நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டு கிடையாது. ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. ரீடிங் லைட்ஸ் வந்து நமக்கு எதுவும் கொடுக்கல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ அந்த எக்ஸாஸ்டோட நோட் வந்து டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் இதை டிரைவ் பண்ணும்போது நம்மளால் உள்ளேருந்து ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ரியர் சீட்டில் உட்காந்துருக்கிறப்போ சூப்பரான ஒரு பீட் வந்து நமக்கு கேட்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த பீட்டை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஹைவேல இருக்கோம். இந்த ஆல்ட்ராஸோட ரேசர் எடிஷனை இப்போ இந்த ஹைவேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் டிரைவபிலிட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோஸ்ட்லி நம்ம ட்ராக்கில் ட்ரைவ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கியரில் ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். 46 வரைக்கும் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணி அப்பா கிளச்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கியரில் 88 வரைக்கும் வந்து உங்களுக்கு அடிக்குது. அப்படியே நான் தேர்ட் கியர் நான் போகிறேன். ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ மை காட், தேர்ட் கியர் தான் வந்து வேற லெவலில் டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டாலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஃபர்ட்லெஸ்ஸாக 130 வரைக்கும் வந்து தேர்ட் கியரில் வந்து போகுது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த தேர்ட் கியரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் கியர் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது. பட் நீங்கள் நல்லா வண்டியை புல் பண்ணி ஃபோர்த்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஃபிஃப்த்தில் நம்ம போகும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரொம்ப சைலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து இது இருக்குது ஃபிஃப்த்தில். அப்படியே நான் 6th நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். 6th போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவாக வந்து இதில் இருக்குது. அப்போது இந்த ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹுண்டாயோட i20 N-லைனோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப நல்ல ரிஃபைண்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. யூஸ்வலாக ஆல்ட்ராஸில் அந்த 3 சிலிண்டரோட அந்த காம்போ வந்து ஒரு மாதிரி நாய்ஸி அண்ட் வைப்ரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் இதில் ரொம்ப நல்ல ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் பைப் வந்து நமக்கு பின்னாடி கொடுத்துருந்தாங்க. அதோட நோட் வந்து நம்ம உள்ளே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் ஃப்ரண்ட்டில் வந்து இல்லை. ஆக்சுவலாக ரியரில் உட்காந்திங்க அப்படின்னா அந்த பீட் வந்து நம்மளால் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது. அந்த டியூனுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் கட் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட டியூன் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஸ்டிஃபர் சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆல்ட்ராஸோட இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்டிஃபராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரோடில் செம்ம பிளான்டடாக வந்து இது போகுது. நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போதுமே வந்து நல்லா உங்களை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வந்து ஒரு 120 130 வந்து ரொம்ப அசால்ட்டாக போகுது. அது 130 தான் போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட்டும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போது ஆல்ட்ராஸில் நம்ம மிஸ் பண்ண விஷயம் இந்த ஐடர்போ அப்படிங்கிற ஒரு காம்போவில் வந்து வந்திருந்தது இதுக்கு முன்னாடி. அப்போ அதோட டர்போவை தான் வந்து இப்போ டியூன் பண்ணி 170 Nm வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே வாக்கரவுண்டில் சொன்ன மாதிரி நெக்ஸானோட அந்த காம்போ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஹேட்ச்பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃபான டியூனோட வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு
ஒரு பவர் பேக்கான பர்ஃபார்மன்ஸாக டெஃபினட்டாக இந்த ரேசர் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹைவேல போகும்போது. ஸோ பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் கிடைக்குது. பட் 4 வீல் டிஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பிரேக்கிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த காம்போ வந்து எஃபெக்டிவாக இருக்குது, நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல நிப்பாட்ட முடியுது. பட் இருந்தால் கூட அந்த ஒரு 4 வீல் டிஸ்க் அப்படின்னு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மட்டும் டாட்டா வந்து கொஞ்சம் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலான கண்டிப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ரேசரோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு ஹைவேக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் ரொம்ப பெப்பியாகவும் இந்த பைக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஆல்ட்ராஸோட ரேசர் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டஃப் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காரை வந்து நம்ம சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.